வணக்கம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இறைவன் இருக்கின்றானா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கேள்வி பலதுக்கு இறை நம்பிக்கை உள்ளவங்க, இறை நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிற கொஷின் அப்பைக்கப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதை அந்த மாதிரி தான். ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு வயசானவர். அவர் பேரு பீட்டர். பீட்டருக்கு வந்துட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. குழந்தை இறந்து போச்சு. அப்போ தனியா தான் இருக்கிறாரு. எப்பவும் ப்ரேயர் பண்ணுவாரு. சாமி மட்டும்தான் அவருக்கு. வேலைய விட்டா மீதி எல்லாம் வந்து சாமி கும்பிடுறது மட்டும்தான் அப்படின்னு. ஆனா சாமி கும்பிட்டுட்டு ஒரு நாள் யோசிக்கிறாரு. என்னடா அது நம்மள வந்து சாமி வந்துட்டு பார்க்கவே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேள்விய திரும்ப திரும்ப கேட்கவுமே, அன்னைக்கு சாமி சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, "ஏய் பீட்டர், நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, ஒரு டீப்பாய் எடுத்து போட்டுவிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு சேர் வந்து இறைவன் வந்து உட்காந்து பேசணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு, அவருக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு. இன்னும் வர காணோம். அப்போ வெளிய பார்க்குறாரு. வெளிய பார்த்தா ஒரு மனுஷன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு, ரொம்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டு உள்ளார உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு ஒரு நிமிஷம் தோணுது, ஐயோ! கடவுள் வர நேரத்தில இந்த பையன் இந்த ஆள் வேற இருக்கிறாரே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அவர கூப்பிட்டு வச்சு, அவருக்கு டீ குடுத்து, அவருக்கு ஒரு போர்வைய குடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் வந்து உட்காந்துருக்காரு காணோம். அப்புறம் பார்த்தா ஒரு லேடி வராங்க, குழந்தையோடு வராங்க. ரொம்ப குளிர் நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த குழந்தையோட உட்கார வச்சு, அந்த குழந்தைக்கு பால் வச்சு குடுத்துட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு குடுத்துட்டு, ஒரு க்ளவுஸ்லாம் குடுத்து விடுறாரு. திரும்ப பார்த்தாரு, கடவுள் வரல. அப்போ வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்துட்டு ஒடியாரான். என்னடானாக்கா, "ஒண்ணும் இல்ல, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ஒரு ஆப்பிள எடுத்து சாப்பிட்டேன். அதுக்காக என்ன விரட்டிட்டு வராங்க" அப்படின்னு சொல்றான். அவனையும் கூப்பிட்டு வச்சு, அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன அனுப்பி வைக்கிறாரு. கடவுள் வரல. இருந்த டீ எல்லாம் தீர்ந்துருச்சு. அப்ப தான் யோசிச்சிட்டே இருக்காரு. "என்ன கடவுள் சொல்லிட்டு வராம இருந்துட்டாரே" அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் பேசுறாரு. "பீட்டர், நான் வந்து ரொம்ப பசியில வந்தேன். எனக்கு சாப்பாடு குடுத்த. நான் வந்து ரொம்ப குளிரில் வந்தேன். என் குளிர போக்குறதுக்கு போர்வை குடுத்தேன். நான் மனசு வருத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் நானு. என் மனசு ஆறுதல் அடைகிற மாரி பண்ண நீ." அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு தோணுது, "ஓ! கடவுள் தான் வந்திருக்கிறாரு" அப்படின்னு. ஸோ கடவுள் கடவுளா வர்றதில்ல, மனுஷனா வராரு அப்படிங்கிறது தான். புரிஞ்சதா? தேங்க் யூ.